இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார். ஒருவரும் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்க மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனா திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு பிரதான எதிர்க்கட்சி. இதில் என்ன தவறு இருக்கின்றது? நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் உங்கள் பதிலுரை தொடருங்கள். அதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். ஆனால் அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க. அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றினார். நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் சிஎம் வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து ஊதி பேசுறாங்க. ஏங்க தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி இதெல்லாம் வந்ததோ இல்லையோ? ஊடகத்தில் இந்த செய்தி எல்லாம் வந்ததோ இல்லையோ? இந்த காவலர் அடித்து கொன்ற செய்தி எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதுபோல பெண் பயிற்சி மருத்துவர் கடத்தப்பட்ட சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது. இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் கொண்டாடுறோம். இதுல ஏன் தடை போறீங்க? ஒரு நாளைக்கே நடக்குது. தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள், போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற போதை ஆசாமியால் கொலை சம்பவங்கள். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே செயின் பறிப்பு. இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். அதை முறையாக எடுத்துச் சொல்வது எதிர்க்கட்சியுடைய கடமை. அது கூட செய்யக்கூடாது. நீங்க அப்படியே வர வேணும், நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணும், நீங்க அப்படியே வெளியே போகணும். இதற்கு எதிர்க்கட்சி அல்ல. அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது. மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆமா ஆமா, இவருடைய ஆட்சியில் போட்டோ ஷூட் மட்டும் நீங்க காட்டிட்டு இருக்கணும். காலையில எந்திரிச்சா மிக அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவாரு, அப்படியே போவாரு, ஒரு போட்டோ எடுப்பாரு, அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு, கால் மேல காலை போட்டு. அது நீங்க பத்திரிகையில் வெளியிடணும். அதுக்காக நீங்க உடலாம் வச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க நடுநிலையோடு செயல்படுங்க. நாங்க ஒன்னும் இல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்லல. உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்க பேசுறோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.